ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த மிடில் ஈஸ்டில் நடக்கக்கூடிய போர் பதட்ட சூழ்நிலை தனியுமான்னு கேட்டால் பெரிய அளவுக்கு கேள்விக்குறியாக தான் இருந்துகிட்ருக்கு. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான், அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பு மேலே தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க. அதுக்கான சீஸ்ஃபயரை சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. எல்லோ லைனை தாண்டி நாங்களும் வர மாட்டோம், அதே மாதிரி ஹிஸ்புல்லா அமைப்பும் எங்கள் மேலே தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஐடிஎஃப் தரப்புலேருந்து சொல்லி வச்சுருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போதைய சூழ்நிலையில் ஐடிஎஃப் தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா சவுத் லெபனான் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 15 வில்லேஜ் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு வார்னிங்கே கொடுத்துருக்காங்க. ஹிஸ்புல்லா அமைப்பு மேலே தாக்குதல் நடத்துறதுக்கான முயற்சிகளும் மேற்கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஐடிஎஃப் தரப்புல இருந்து. இந்த சீஸ்ஃபயருங்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியா போயிருச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா லெபனான்ல பார்த்தீங்கன்னா என்ன நடந்துட்டு இருக்கு, தாக்குதல் நடந்துட்டு இருக்கு இப்போதைய சூழ்நிலையில. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சீஸ்ஃபயரை வயலேட் பண்ணிட்டாங்க இஸ்ரேல் அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா எல்லா ஊடகத்திலையும் ரிப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஈரான் முதல்லயே இந்த சீஸ்ஃபயர் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடுவில் சீஸ்ஃபயர்லேயே பார்த்தீங்கன்னா தெளிவாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திட்டு இருக்கு, அங்கே இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பு மேலே தாக்குதல் நடத்துறதும் எங்கள் மேலே தாக்குதல் நடத்துறதும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஈரான் மென்ஷன் பண்ணியிருந்தாலுமே இந்த சைடு அமெரிக்காவும் ஈரானும் சீஸ்ஃபயரில் இருந்துட்டு இருக்கிற அதே சூழ்நிலையில் இல்லை இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சீஸ்ஃபயரில் இருக்கிறது, நான் சீஸ்ஃபயர் முடிவு பண்ணுறது நான் இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லெபனான் மீது தாக்குதல் நடத்தினா இஸ்ரேல் மீது பார்த்தீங்கன்னா ஈரான் ரொம்ப கோபத்தில் திருப்பி தாக்குதல் நடத்துறதுக்கான அதிகமான வாய்ப்புகளும் ஒரு சைடு இருந்துட்டு இருக்கு. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த கச்சா எண்ணெயோட விலை பார்த்தீங்கன்னா பேரல் பார்த்தீங்கன்னா $120 ஏறிட்டும் வந்துட்டு இருக்கு. நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதியை பார்த்தீங்கன்னா ஈரான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பிளாக்கேடை போட்டு வச்சிருக்காங்க. ஈரானோட பிரசிடென்ட் என்ன சொல்ற அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் பிளாக்கேடை பண்ணியிருக்காங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா எங்களோட எல்லா வளங்களையும் முடக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பேசுறாங்க. இது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய தோல்வியாக தான் இருந்துட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரஷ்யா பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் கிட்ட பேசியிருக்காப்புல. புட்டின் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் கிட்ட பேசல பார்த்தீங்கன்னா என்ன பேசியிருக்காங்கன்னா இந்த என்ரிச்ட் யுரேனியத்தை பார்த்தீங்கன்னா நான் எடுத்து தர்றதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல ரஷ்ய அதிபர். ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காப்புலன்னு பார்த்தீங்கன்னா என்ரிச்ட் யுரேனியத்தை நாங்களே பார்த்துக்கிறோம், எடுத்துட்டு போய்க்கிறோம், ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த யுத்தத்தை நிறுத்துறதுக்கு ஏதோ ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஈரானோட சுப்ரீம் லீடரான முஸ்தபா காமினி என்ன சொல்றாப்புலன்னு பார்த்தீங்கன்னா ஈரான் கிட்டேயே பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் வெப்பனை நாங்கள் கைவிட மாட்டோம், அது மட்டும் இல்லாமல் மிசைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்ககிட்டயும் எல்லா டெக்னாலஜி இருக்கும்